தேமுதிகவை அதிமுக கைவிட்ட நிலையில் பிரதமர் மோடி விஜயகாந்த் நட்பு குறித்து பிரேமலதா அளித்த உருக்கமான பேட்டியை ஆமோதிக்கும் விதமாக பிரதமர் மோடி பதிலளித்துள்ளார். ஆண்டு தேர்தலின் போது அதிமுக பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிகவும் அங்கம் வகித்தது. அதே கூட்டணியில் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலையும் தேமுதிக எதிர்கொண்டது. 2023 ஆண்டு பாஜக அதிமுக கூட்டணி முறிவுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுகவோடு கரம் சேர்த்து 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை தேமுதிக சந்தித்தது. இந்த கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத நிலையில் சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு மாநிலங்களவை எம்பி பதவிக்கு ஒப்பந்தம் செய்ததாக கூறி அந்த பதவிக்கு தங்களுக்கு அதிமுக ஆதரவு தரும் என தேமுதிக எதிர்பார்த்தது. ஆனால் அப்படி எந்த ஒரு ஒப்பந்தமும் தங்களுக்கும் தேமுதிகவுக்கும் இடையே இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறினார். அதிமுக கைவிரித்ததால் நிலைகுலைந்து போனது தேமுதிக. அமித்ஷாவே நேரில் வந்து பிரிந்து கிடந்த அதிமுக பாஜக கூட்டணியை ஒட்ட வைத்து சென்றார். அப்போது கூட்டணி கட்சிகளில் ஜி.கே. வாசனுக்கு மட்டும் முக்கியத்துவம் தரப்பட்டது. இதனிடையே மோடி ஸ்டோரி என்ற சமூக வலைத்தள பக்கம் ஒன்றிற்காக தாம் பேசிய வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பிரேமலதா நேற்று பகிர்ந்தார். அதில் பிரதமருக்கும் தனது கணவர் விஜயகாந்திற்கும் இடையிலான நட்பு குறித்து உருக்கமாக குறிப்பிட்டிருந்தார். மோடிஜி used to call Captain the Lion of Tamil Nadu. Both of them were very good friends. Whenever Captain's birthday, he by himself call and wish Captain every time. இந்த உலகத்தின் எந்த இடத்தில் என்ன உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள் என்றும் தன்னை மூத்த சகோதரனாக கருதுமாறும் பிரதமர் மோடி சொன்னதை வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் என்று பிரேமலதா நெகிழ்ச்சியுடன் கூறியிருந்தார். When the Modiji was in Central Hall, when he was taking the first Prime Ministership, that time he called in the Central Hall all the NDA partners. That time we were there and Modiji in that hall, he said only two names. One is Captain Vijayakanth and Premlada Vijayakanth. They worked very hard for the success of the NDA alliance. Like that was a very great honor. திக்கு தெரியாமல் தேமுதிக தவித்து வரும் நிலையில் பிரேமலதாவின் பேட்டி டெல்லியில் எதிரொலித்துள்ளது. பிரேமலதாவின் வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் மோடி தனது அன்பு நண்பரான விஜயகாந்த் அற்புதமானவர் என குறிப்பிட்டுள்ளார். தானும் விஜயகாந்தும் பல ஆண்டுகளாக மிகவும் நெருக்கமாக பழகி ஒன்றாக பணியாற்றியவர்கள் என்றும் கூறியுள்ளார். சமூகத்திற்கு அவர் ஆற்றிய நற்பணிகள் தலைமுறைகள் பல கடந்தும் நினைவு கூறப்படுவதாக மோடி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி கைவிரித்த நிலையில் திமுகவும் கண்டுகொள்ளாத நேரத்தில் டெல்லியில் இருந்து தேமுதிகவை நோக்கி நீண்டிருக்கும் பாஜகவின் நேசக்கரம் அக்கட்சியினருக்கு நம்பிக்கை கீற்றாக அமையும் என்பது நிதர்சனம்.